வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபை. இன்று நாம் நகரத்தார் கோயில்கள் பகுதி 5 பார்க்க போகின்றோம். 5வது கோவில் பார்க்க போகின்றோம். என்னவென்றால் இந்த கோயிலுக்கு பேர் நேமம் கோவில் என்று பெயர். நேமம் கோவில். இந்த கோவில் என்பது காரைக்குடியிலேயே உள்ளது. காரைக்குடி நகரிலேயே உள்ளது. இந்த கோயில் காரைக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குன்றக்குடி செல்லும் வழியில் உள்ளது இந்த கோயில், நேமம் கோவில் என்பது. இறைவன் ஈஸ்வரன் பெயர் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர். அம்மன் திருநாமம் சௌந்தரிய நாயகி அம்மன் என்று பெயர். இந்த கோவிலில் உள்ள பைரவருக்கு பேர் அமிர்த கலச பைரவர் என்று பெயர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேற என்ன விசேஷம் என்றால், இந்த ஊரை சேர்ந்தவரான பாடுவார் முத்தப்பர் எனும் பக்தரின் சிலை இந்த கோவிலில், இந்த ஊரில் உள்ள சிவபெருமானை போற்றி பாடியுள்ள அவருடைய சிலை இந்த கோவிலில் வைத்துள்ளார்கள். அற்புதமான சிற்பநகங்கள் கலைநகத்துக்கு பெயர் போன கோவில் 2. அவை நேமம் கோயில் மற்றும் நகரத்தார் கோயில் பலவும் சிற்பநகம் பெற்றதுதான். அதாவது மாத்தூர் கோயில் ஆகட்டும் அல்லது வைரவன்பட்டி கோயில் ஆகட்டும். குறிப்பாக சில சிற்பநகங்களுக்கு பெயர் போன கோவில் சொல்ல போனால் 2 உள்ளது. அது குறிப்பாக இரணி கோவில் மற்றும் நேமம் கோவில். இவை 2ம் சிற்பநகத்திற்கு பெயர் போன மிக அழகான கோவில்கள். சிற்பை கலைநயத்திற்கு, அதுவும் வெள்ளைக்கல் திருப்பணிக்கு. சரி, கோவில் ஸ்தல வரலாறை பார்ப்போம் பாருங்கள். நேமம் கோயில் என்பது அகத்திய முனிவர் தமிழ் முனிவரான அகத்திய முனிவருடன் சம்பந்தப்பட்ட கோயிலாக உள்ளது. அதாவது அகத்திய முனிவர் ஒரு தடவையாக தலையாத்திரை சென்று கொண்டிருக்கும் போது இந்த பகுதி வழியாக வந்தார். அப்போது இந்த பகுதி வழியாக வரும்போது மிக அடர்ந்த சோலை அழகாக இருந்தது. வனப்புறம் ஒரு சோலை. அங்கே மரங்கள், பட்சிகள் ரீங்காரம் விட்டுக் கொண்டிருந்தது. பக்கத்தில் குளம் போன்றவை அனைத்தும் அமைந்திருந்தது. அப்போது ஒரு தெய்வீக சக்தி அவரை ஆட்கொண்டது. அந்த இடத்தில் அகத்திய முனிவர் உடனே தன் கையால் ஒரு லிங்க பிரதிஷ்டை செய்து லிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்து தன் கையால் மாலையை அணிவித்தார். அப்போது இந்த தேன் என்பது ஆறாக பாய்ந்தது. ஆறாக பாய்ந்தவனால் இந்த ஊருக்கு பேரு. ஆறாக பாய்ந்திருக்கும் போது அங்கிருந்து அவர் அது தொடர்ந்து செல்லும் போது அதிரிதி கேட்டது. அதிரிதி கேட்டபோது விநாயகர் பேசினார். நான் தான் மாணிக்க விநாயகர் என்று கூறினார். கூறிட்டு இந்த கோயிலின் தலவரலாறை விநாயகர் அகத்தியருக்கு எடுத்துரைத்தார். அதாவது வித்யுன்மானன், கமலாட்சம், தாரகான் என்கின்ற 3 அரக்கர்கள் திரிபுரம் எனும் கோட்டையை கட்டி ஆண்டனர். அப்போது இவர்கள் பல சிவபெருமானிலிருந்து பல அறப்பரிய வரங்களை பெற்று இந்த கோட்டைகளையும் வரமாக பெற்று பல கொடுமைகள், இன்னல்களை செய்தனர். இவர்களை ஐம்பட புறப்படுவதற்கு சிவபெருமான் என்ன செய்தார் என்றால், உடனடியாக ஒரு தேரை உருவாக்கி கொண்டார். ஒரு ரதம், திருப்புராந்தகர் எனும் பெயர் தாங்கினார். அதாவது எவ்வாறு என்றால், இந்திரனுடைய பேரில் சென்றார். பிரம்மா தேரோட்டியாகவும், குதிரை 4 வேதங்கள் குதிரைகளாகவும், அதரவணம் குதிரைகளாகவும், சந்திரனும் சூரியனும் வீரன் தேரின் அச்சாணிகளாகவும், மற்றும் கையில் உள்ள நாணை கரும்பை இறைவனாகவும், மற்றும் அக்னியை நானாகவும், வில்லின் நானாகவும் மற்றும் அம்பின் கூர்மையாகவும் ஏற்றார். இந்திரனை ஏற்றுக்கொண்டு, ஆனால் இறைவன் இதில் தான் கொண்டு வந்த ஆயுதம் ஒன்றும் பிரயோகப்படுத்தவில்லை. உடனடியாக லேசாக பார்த்து புன்னகைத்தார். வானத்தை நோக்கி, அந்த திரிபுரத்தை நோக்கி அனைத்தும் எடித்து பொடியாயினார். இந்த தலவரலாற்றை உரைத்தார். பிறகு இந்த கோவிலுக்கு ஏன் நேமம் கோவில் என்ற பெயர் வந்தது என்று பார்ப்போம். நேமம் என்பது நியமம் கோவில் என்ற பெயர். நேமம் என்ற சொல்லுக்கு நேமம் என்ற ஊரே நேமம் என்று மறிவதாக சொல்லப்படுகிறது. நியமம் என்று வருகிறது. நியமம் என்றால் எதிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரையறை, ஒரு முறைக்குட்பட்டது. நியம நிச்சயுடன் நடத்தல் என்ற சொல்லிலிருந்து இந்த ஊர் நேமம் என்று வந்தது. நேமம் ராஜா எனும் ராஜா அந்த ஊரை ஆனவர். அந்த ஊருக்கு நேமம் கோயில் எனும் பெயர் கூட்டி உள்ளார்கள். இந்த இறைவனுக்கு பெயர் ஏன் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் என்றால், முதலாம் ராஜராஜனுடைய பெயர் ஜெயங்கொண்டன் என்று பெயர். அதாவது அவருடைய ஊரான கலிங்கத்து பரணியில், அதாவது கலிங்க தேசத்தில் அந்த ஊரா மன்னனை வெற்றி கொண்ட பிறகு இந்த ஊருக்கு இந்த இறைவனுக்கு இந்த முதலாம் ராஜராஜரானவன் ஜெயம் கொண்டு இறைவனுக்கு கோவிலை எழுப்பினார். அதனால் அவருக்கு பெயர் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் என்ற நாமம் ஏற்படுது. சோழீஸ்வரர் என்பது சோழராஜன் ஏற்படுத்தியவனால்
பிற்காலத்தில் இந்த கோயில்கள் பாண்டியர் வசம் வந்தது. பாண்டியர் வசம் வந்த பிறகு பல காலம் இந்த கோயில் மண்மூடி போய்விட்டது. ஆனால் இந்த ஊரை தோண்டி எடுக்கும் போது நகரத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அது மட்டும் குறுநில ராஜாவர் நேமம் ராஜா என்பவர் ஆண்டு வந்தார். அவர் இந்த ஊரை நகரத்தாரிடம் ஒப்படைத்தார். அப்படி எடுக்கும்போது பாண்டியர் கால கல்வெட்டுகள் பல இந்த சிவாலயத்தில் கிடைத்ததாக தகவல்கள் உறுதி செய்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருந்ததாகவும் தகவல் உள்ளது. இந்த பெருமாள் கோயில் இதை தோண்டும் போது கல்வெட்டு சக்கரத்தாழ்வார் உற்சவ விக்கிரகங்கள் கிடைத்தன. அதனை கோவில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு ஊரணி உள்ளது. அங்கே சேவக பெருமாள் ஐயனார் நேமங்காளி எனும் இரு காவல் தெய்வர்கள் உள்ளனர். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் களவு போன பொருட்கள் திருப்பி கிடைத்துவிடும் அதிசயம் ஒன்று. அதாவது ஒரு பக்தர் எவனோ ஒருவர் திட்டம் போட்டு இந்த கோயிலில் திருடினார் கோயில் சிலைகளை. ஆனால் பார்த்தால் ஒரு வாரத்திற்குள் இந்த விக்கிரகங்கள் திருப்பி வந்து விட்டது. எந்த விக்கிரகங்களை எல்லாம் களவு செய்தாரோ அந்த ஆள் நபர் அவர் நோட்டில் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார், நான் மிகவும் நிம்மதியிட்டு தவிக்கின்றேன், என்னை பாடாய் படுத்துகிறது, தயவு செய்து நான் கோயிலில் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்றார். அப்படி என்றால் இந்த கோயிலின் மகத்துவம் களவு போன பொருட்கள் தானாகவே திருப்பி கிடைத்து விடுங்கிற நம்பிக்கை அபாரமாக உள்ளது. இறைவனின் மகிமை அன்றோ. இப்போது கோயிலின் தர்ச்சனம் செய்வோம் வாருங்கள். நகரத்தார் கோயில்களில் ஒன்றியது நேரே உள்ளே செல்கின்றோம். பல வண்ணமயமான ஓவியங்கள் நம்மளை வரவேற்கின்றன. மேலே மீனாட்சி கல்யாணம், சிவனை பக்தர்கள் தரிசித்தல், ரிஷபாரூடராக தரிசித்தல் போன்றவை எல்லாம். நாம் நேரே உள்ளே செல்கின்றோம். வெள்ளை கல்லினால் ஆன திருப்பணி இந்த கோவில் முழுக்க முழுக்க நகரத்தார்களால் எழுவன் கோட்டை சிற்பிகளால் கற்கோயிலாக கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் வைரவன் பட்டியில் உள்ள மலைப்பகுதிகளில் வெள்ளை கற்களை கொணர்ந்து இந்த கோயிலை எழுப்பியுள்ளார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த கோயிலுக்கு 4 தடவை கும்பாபிஷேகம் நடந்துள்ளது இன்னொரு தொன்மையான சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே நாம் செல்கின்றோம். நேர நந்தி மண்டபம், பெரிய கொடிமரம், நந்தி இருக்கின்றது. நந்தியை தாண்டி நாம் செல்கின்றோம். பல விசேஷ சிற்பங்கள் உள்ளன அப்படியே தாண்டி கொண்டே செல்லும் போது. அதாவது எப்படி என்றால் ரிஷபாரூடர், இந்த ரிஷபாரூட சிற்பம் மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. அதாவது எவ்வாறு என்றால் நந்தியினுடைய ரிஷபத்தின் வாயில் மாடை கட்டும் மூக்கணாங்கயிறு தத்ரூபமாக இதில் வடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வல்லபகணபதி மாத்தூர் கோவிலை போன்றே உள்ளது, ஆறுமுகர். அதுக்கப்புறம் வீரபத்ரர், வீரபத்ரர் சிலை எவ்வாறு அமைந்துள்ளது என்றால் 8 கரங்களுடன் தன் கரையில் தட்சனும் அரக்கனை வெட்டி தலையை வெட்டியவாறு இருக்கும் கோலம். மேலே முழுக்க அப்படியே கொன்றைப்பூ மாலை அப்படியே அவர் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு தலையில்லாத முண்டமாக தட்சன் நிற்கிறான். தனியாக ஒரு சிற்பம் மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆலங்காட்டு காளி, அப்புறம் கையில் வீணை ஏந்திய சரஸ்வதி 8 கரங்களுடன், மகாலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாந்தகர், விதாந்தகர் எனும் விதியை மாற்றி எழுதும் சிவன், காலசங்கார மூர்த்தி சிற்பம் மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. கீழே பூத கணங்கள் அவருடைய பீடத்தை தாங்குகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி கல்யாணம், அங்கே கீழே பிரம்மா புரோகிதராகவும் முனிவர்கள் அனைவரும் அமைந்துள்ளபடி தத்ரூபமாக வெள்ளை கல்லில் வடித்துள்ளார்கள். ஆக இந்த கோயில் சிற்பக்கலைக்கு பெயர் போன கோவில் என்றே சொல்லலாம். வெள்ளை சிற்ப கல்லுகள் சிலைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல பார்த்தோம் என்றால் பூனில் உள்ள படைப்பு சிற்பங்கள் பல சைவ வைணவ வேதமின்றி அமைந்துள்ளன. யாழி, இந்த கோயிலில் பார்த்தால் யாழி கொடுங்கை என்பதே கிடையாது, எல்லாமே சிம்மங்களாக அமைந்துள்ளன கொடுங்கைகளில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் என்றால் நேரே நாம் சென்று கொண்டே வருகின்றோம். பல சன்னதிகள், அதாவது எப்படி என்றால் இந்த புடைப்பு சிற்பங்கள் அளவிற்கு விளமைய அளவுக்கு அழகாக முனையாக சிறியதாக வடித்துள்ளார்கள். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால் ராமர் மானை, அதாவது என்ன சொல்கிறது, ராமர் கதசங்கார மூர்த்தி, ஆஞ்சநேயர், நரசிம்மர், சரபர், தாவி பறக்கும் யாழி, மகரம், சிம்மம் மீது நிற்கும் யானை போன்ற சகல விதமான சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில். இவற்றின் சிற்ப சான்றினை என்னவென்று சொல்லுவது என்று வியக்கிறது, நமக்கு நெஞ்சம் வியக்கிறது. பிறகு நாம் வருகின்றோம். முழுக்க முழுக்க வெள்ளை கல்லினாலே பிராகாரம் கட்டப்பட்டுள்ளது. பிராகாரத்தில் தட்சிணாமூர்த்தி மிக சிறியதாக அழகாக அமைந்துள்ளார். கல்லால மரத்திற்கு லிங்கோத்பவர், பிரம்மா, விஷ்ணு துர்க்கை போன்றவர். ஆகிய இங்கு விஷ்ணு துர்க்கையின் சிற்பம் இறைவனுடைய சன்னதிக்கு முன்பே அமைந்துள்ளது. அது மட்டும் ஆவுடையில் மீது விநாயகர் அமைந்துள்ளார், எங்குமே இல்லாத வகையில். நாம் நேரே பிரதட்சணம் வருகின்றோம். உள்ளே மூலஸ்தானம் செல்கிறோம். துவாரபாலங்களை தாண்டி நேரே நாம் பார்த்தோம் என்றால் இங்கே முருகர் வில்லேந்திய முருகராக காட்சி தருகின்றார், வேறெங்கும் இல்லாமல். நேரே உள்ளே சென்றால் சிற்ப கருங்கல் வடிவில் உள்ளே சென்றால் இறைவனான ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் உள்ளார். கருவறை மிக விஸ்தாரமாக எப்பொழுதும் ஜில்லென்று உள்ளது, விபூதி மனத்துடன். மேலே இறைவன் மேலே
தீர்த்த சொம்பு வைக்கப்பட்டுள்ளது. அபிஷேக பிரிய சிவகா என்ற வாக்கியத்துக்கு ஏற்பபடி நாம் நேரே வருகின்றோம். இறைவன் தெற்கு நோக்கியும், அதாவது இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளார். இந்த கோவிலில் அம்மன் திருநாமம் சௌந்தரநாயகி அம்மன் என்ற திருநாமம். ஒரு கையில் தாமரை மலருடன் மற்றொரு கையில் வரதஹஸ்தத்துடன் கடிஹஸ்தத்துடன் எழுந்தருளியுள்ளார். தாமரை பத்ம பீடத்தின் மேல் 2 பக்கம் இச்சாசக்தி துவாரசக்தி உள்ளார் இந்த கோவிலில். அது மட்டும் இல்லாமல் இப்போது நாம் பிராகாரவரம் வருகின்றோம். பிராகாரவரத்தில் சைவ நால்வர் மற்றும் கஜலட்சுமி ஒரே தனதியில், கஜலட்சுமி சரஸ்வதி துர்க்கை, நவராத்திரி ஒரே தனதியில், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஒரே தனதியில் அமைந்துள்ளது வெகு வெகு சிறப்பு. ஆடல் வல்லான் தனதி மிக அழகாக நடராஜர் மற்றும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஊர்த்துவ தாண்டவர் சிற்பத்துக்கு அருகில், அதுவும் காலகங்காரர் சிற்பத்துக்கு அருகில் காரைக்கால் அம்மையாருடைய சிற்பம் தத்ரூபமாக வடிக்கப்பட்டது வெள்ளைக்கல்லில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நாம் பார்த்தோம் என்றால் பைரவர் என்பவர் அமிர்த கலச பைரவராக உள்ளார். இவருக்கு தேய்பிரி அஷ்டமி தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் சந்திரன் சூரியன், நவகிரகங்கள் சந்திரன் சூரியன், அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சன்னதிகள் உள்ளன, துர்க்கை, கோஷ்ட தேவதைகள் போன்றவை அனைத்தும் அமைந்துள்ளன. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, நாகர், விநாயகர் போன்ற சகல சன்னதிகளும் அமைந்துள்ளன. முக்கியமாக இந்த கோயிலில் நேமம் காளி என்பவள் மிக மிக சிறப்பாக அமைந்துள்ளார். எவ்வாறு ஆறாவயல் நகரத்தார் கோயிலுக்கு வீரமாகாளி அம்மவன் என்பவள் மிக சிறப்பு, இந்த கோயிலுக்கு நேமங்காளி என்பவள் சிறப்பு. அதாவது இந்த கோயிலுக்கு காளி என்பவளுக்கு உருவம் கிடையாது, வெறும் ஒரு பலிபீடம் மட்டுமே உள்ளது. பீடம் இந்த இடத்தில் எவ்வாறு என்றால், இந்த கோயிலில் காளிக்கு வைரவருக்கு பூஜை செய்பவர்களை காளிக்கும் பூஜை போடுகிறார்கள். இந்த காளி மிக சக்தி வாய்ந்த காளியாக, உக்ர காளியாக கருதப்படுகிறார்கள். ஆகையினால் பெண்கள் இந்த காளியிடம், பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் இந்த காளியிடம் பகல், மத்தியான வேலை மற்றும் இரவு வேலைகள் செல்வதில்லை. உக்ர காளி என்பதனால் கோயிலுக்கு பின்னாடி சூலம் மற்றும் பீடத்துடன் சிறிய சிலையுடன் அமைந்துள்ளது கொற்றவையின் பீடம். இந்த காளிக்கு கெடா வெட்டி பலி கொடுக்கிறார்கள். அதை அந்த வைராவிகளை சமைத்து சாப்பிடுகிறார்கள். மற்றும் அந்த கோயிலில் வைராவிகளை சமைத்தார்கள். மிச்சத்தை கோயில் குழி தோண்டு புதைத்து விடுகிறார்கள். ஆக இந்த கோவில் என்பது நகரத்தார் கோயில் மற்றும் சோழ வரலாற்றிலே சிறப்பு பெற்ற மிக சிறப்பு கோயிலாக அமைந்துள்ளது என்பது ஒன்று. நீங்களும் தரிசிக்கலாம், நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.